ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பன் பக்கோடா எப்படி சிம்பிளாக கடையில் வாங்குற மாதிரியே முறுமுறுன்னு கரகரன்னு பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது, அதில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, 3க்கு 1 பங்கு அரிசி மாவு. இது கூட முறுமுறுன்னு வர்றதுக்கு 1 டீஸ்பூன் மைதா சேர்த்திக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமேலு பெருங்காயத்தூள். நல்லா இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப பருபருன்னு ஒரு மாதிரி கரகரப்பாக வர மாதிரி இருக்கும்ல, கொஞ்சமாக சோடா உப்பு இந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் பிஞ்ச் அவங்க சேர்த்துனீங்கன்னா போதும், ரொம்ப சேர்த்த வேண்டாம். வாசத்துக்கு கொஞ்சம் ஓமம் விரல்லையே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ வெண்ணெய், இப்போ இந்த அளவுக்கு 20 கிராம் வெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இப்போ நீங்கள் வெண்ணெய் சில சமயம் உப்போடு இருக்கும், உப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் சால்டட் பட்டர்ங்கிறதுனால நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனேன். நீங்கள் எந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. ஃபுல்லாக மாவு நல்லா வெண்ணெய் மாவில் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு வாயில் போட்டு பாருங்கள். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டாலும் இதே மெத்தட்லேயே செய்யுங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமேல மறுபடியும் 1/2 டம்ளர் சேர்த்துக்குங்க. படியில் அப்படியே மாவாட்டம் இருக்குல்ல, இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக கலக்கி கெட்டியாக கலந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அமுத்தி அமுத்தி தண்ணி ஊற்றி பனையிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு மேலே இருக்க மாவை கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக எல்லா மாவும் கலந்துக்குங்க. இப்போ இந்த மாவெல்லாம் தண்ணி உறிஞ்சும். தண்ணி உறிஞ்சுற அளவுக்கு நல்லா நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்கன்னா தான் தண்ணி உறிஞ்சும். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு சேர்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு நம்ம போட்டோன்னா எண்ணெய் ரொம்ப உறிஞ்சி எண்ணெய் சொத சொதன்னு ஆன மாதிரி ஆயிரும். அது முறுமுறுப்பாக வரும், பட் எண்ணெய் ரொம்ப குடிச்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாகவும் இருக்கணும். அப்புறம் தண்ணி அந்த மாவு ஊற ஊற கொஞ்சம் உறிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எத்தனை அளவுக்கு மாவு போட்டிங்கனாலும் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி அள்ளுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப ஈஸியாக நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் கையை விட்டு இது பண்ணுறப்ப கொஞ்சம் ஹார்டாக தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதுனால கையில் ஒட்டிக்குது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான். அதுக்காக ரொம்ப தளர்வாகவும் போட தேவையில்லை. கெட்டியாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. இது ஹாட் ஆயில், சூடான எண்ணெய், காஞ்ச எண்ணெய், அது போட்டுக்கிட்டிங்கனாலும் எண்ணெய் ரொம்ப குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த முறுக்கு செஞ்சிங்கனாலும் அந்த சூடான எண்ணெயை கொஞ்சோண்டு சேர்த்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா அடிச்சு விட்டு போட்டிங்கன்னா நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரியே மொறு மொறுன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 வாரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பானது குறையவே குறையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ரிப்பன் பக்கோடாலேயே பெருசு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 இல்லாட்டி 3 இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக போடுறது எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கையில் எடுத்திங்கன்னா அந்த முறுக்கு அச்சில் போடுறப்ப கையில் பிசுக்குன்னு ஒட்டி அச்சுலையும் உள்ளுக்குள்ளே போடாத மாதிரி ஆயிரும். அப்போ லேசாக இந்த எண்ணெயை தொட்டுக்கோங்க. பழக்கமாயிருச்சுன்னா அப்படியே தைரியமாக அந்த சட்டியில் இருக்க எண்ணெயிலேயே கையை விட்டு இப்படி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், கையிலெல்லாம் படாது. ஆனால் இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு பயமாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த மாவில் ஊற்றி இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா அப்படியே நல்லா வந்துடும். ஏன்னா எண்ணெய் இருக்குல்ல, அதனால். பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கச்சில் உள்ளே போட்டுக்கோங்க. முறுக்கச்சு நல்லா ஃபில் அப்புறமேலு அதை மூடிட்டு நம்ம ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. புகஞ்ச மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணிவிட்டு புழிஞ்சு விடுங்க. இது மாதிரி ஒரு 3 சுற்று புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அத்தனை சுற்று புழிஞ்சு விட்டுக்குங்க. நீங்கள் ரொம்ப அடுக்கடுக்காக போட்டிங்கன்னா சரியாக வேகாத மாதிரி ஆயிரும். மேலே எண்ணெய் அது வரைக்கும் வராது, மேலெல்லாம் மிதக்கும், மேலே இருக்கிறது சரியாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ரவுண்டு கரெக்டாக 3 ரவுண்டு வருதா 4 ரவுண்டு வருதா எண்ணெய் சட்டிக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க. நல்லா அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமேலு திருப்பி போடுங்க. ஃபுல்லாக சுத்தமாக துளி கூட பபுள்ஸ் இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கரிஞ்ச மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் லேசாக பபுள்ஸ் வரப்போ நீங்கள் அவ்வளோதான், எடுத்து முடிச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ பபுள்ஸ் வருதுல்ல,
பாதி அளவா அடங்குனதுக்கு அப்புறமேலு நீங்கள் இப்போ திருப்பி போடுங்க. நல்லா அடங்குனதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. ஒரு துளி பபிள்ஸ் கூட வராமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறப்ப தான் கரிஞ்ச மாதிரி போயிடும். அவ்வளோதான், சூப்பரான கரகர முறுமுறு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.